Hi viewers, welcome to Tom Math Lesson 4 Geometry Example number 4.9. Two poles of height a meters and b meters are b meters apart. Prove that the height of the point of intersection of the lines joining the top of each pole to the foot of the opposite pole is given by AB by A plus B meters. ஓகே இதான் நமக்கு கிவன் கொஸ்டின். ஸோ 2 போல்ஸ் இருக்குது. நம்ம ரீட் பண்ணதுலேயே புரிஞ்சிட்டோம். 2 போல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போல் ஹைட் பார்த்திங்கன்னா A மீட்டர்ஸ் இருக்குது. செகண்ட் போல் B மீட்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் போலுக்கு ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா P மீட்டர்ஸ். ஓகேவா? Then we have to prove that the height of the point of intersection of the line joining the top of each pole to the foot of the opposite pole is given by AB by A plus B meters. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 2 போல்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு போல் செகண்ட் போல். ஃபஸ்ட்டு போல் ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா A மீட்டர்ஸ். செகண்ட் போலோட ஹைட் பார்த்திங்கன்னா B மீட்டர்ஸ். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் போல் அண்ட் செகண்ட் போல் ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா P மீட்டர்ஸ். ஓகேவா? அது ரெண்டுக்கும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் P மீட்டர்ஸ். ஓகே, இது டிஸ்டன்ஸ் P மீட்டர்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? த ஹைட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ ஒரு இடத்துல லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது. எந்த லைன்ஸ்னு பார்த்திங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ். எந்த லைன்ஸ்? ஜாயினிங் த டாப் ஆஃப் ஈச் போல். பார்த்திங்கன்னா இந்த போலோட டாப்பை கனெக்ட் பண்ணுற லைன்ஸ் எங்கே, இது கூட நான் டாப்லேருந்து எங்கே கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா joining the top of each pole to the foot of the opposite pole. சரியா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த போலோட டாப் எடுத்துட்டோம்னா இதுக்கு ஆப்போசிட் இதுதான். நம்மளுக்கு 2 போல்ஸ் தான் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இந்த டாப் ஆஃப் த போல்லேருந்து இதோட ஆப்போசிட் போலோட ஃபுட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணணும். ஓகே, கனெக்ட் பண்ணால் ஒரு லைன் கிடச்சிருது. அப்போ இன்டர்செக்டிங் லைன் அப்படிங்கிறப்ப இன்னொரு லைனில் இன்டர்செக்ட் பண்ணணும் இல்லையா? பாருங்கள், இப்போ செகண்ட் போல் எடுத்துகிட்டேன், இதோட டாப் பாயிண்ட் எடுத்துகிட்டேன். இதோட ஆப்போசிட் என்ன இருக்குது? இந்த போல். இதோட ஃபூட்டோட கனெக்ட் பண்ணணும். டாப்லேருந்து இதோட ஆப்போசிட்டோட ஃபூட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த க்ராஸாக போகிற லைன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணிக்குது. சரியா? இப்போ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த ஃப்ளோர் லெவல் இருக்கு இல்லையா, கிரவுண்ட் லெவல், இதுக்கு நம்ம பர்பண்டிகுலர் ஹைட் அப்படின்னாலே பர்பண்டிகுலர் தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஹைட் எப்படி பார்ப்போம்? நம்ம கிராஸாவில் ஹைட் எப்பயுமே பார்க்க மாட்டோம். பர்பண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா எவ்வளோ ஹைட் இருக்கோ அதான் ஹைட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரியா? ஸோ இந்த ஹைட்டு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஹைட்டு தான். சரி, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேயே ரெண்டும் கட் பண்ணிக்கிற பாயிண்ட்லேருந்து இந்த ஃப்ளோர் கிரவுண்டுக்கு உள்ள ஹைட் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹைட்டை ஏபி பை ஏ ப்ளஸ் பி தான் அதோட ஹைட் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? அது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு போலுக்கு ஏபிங்கிற நேம் கொடுத்துறேன். பிங்கிறது ஃபுட் பாயிண்ட் ஆஃப் த போல், ஏங்கிறது டாப் ஆஃப் த போல். சரியா? ஃபஸ்ட்டு போல். செகண்ட் போலுக்கு பாருங்கள், சிடிங்கிற நேம் கொடுத்துறேன். சிங்கிறது டாப் ஆஃப் த செகண்ட் போல், டி இஸ் ஃபுட் பாயிண்ட் ஆஃப் த செகண்ட் போல். சரியா? ஏபி அண்ட் சிடிஆர் போல்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஏபிசிடி கொடுத்துட்டோம். அடுத்து ஈங்கிற பாயிண்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. இது ஃப்ளோர் லெவலில் மீட் பண்ணுற பாயிண்ட் இஎஃப்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இஎஃப் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, இப்போ எல்லா இதுக்குமே நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட் நான் எதை எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். இப்போ ஏபிடி பாருங்கள். இப்போ இந்த இதை மறந்துடுங்க. இந்த டிக்கு மேலே இருக்க இந்த போர்ஷனை மறந்துடுங்க. இந்த லைனவே மறந்துடுங்க. சிபிங்கிற லைனை விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பியிலேருந்து டி வரைக்கும், அதாவது 2 போல்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா P மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த எஃப்ங்கிற பாயிண்ட் இதை 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்குது. சரி, ஆனால் தெரியாது பிஎஃப்பும் எஃப்டியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நமக்கு என்ன பிடிக்கலாம்? பிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர்ஸ், எஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஒய் மீட்டர்ஸ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ சொன்ன மாதிரி நம்ம இதுக்கு டிக்கு மேலே இருக்கிற போர்ஷன், அதாவது சிபிங்கிற லைனவே நம்ம மறந்துடலாம். நம்ம இந்த போர்ஷன் ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஹைட்டும் அப்படியே இருக்கும், அது மாதிரி எடுத்துக்கலாம்.
ஸோ நான் இது மாதிரி எடுத்துகிட்டேன். அந்த டயக்ராம் மட்டும் இந்த வந்துட்டு சிபிங்கிற லைனை விட்டுட்டு மற்றது எல்லாமே எடுத்துகிட்டு செகண்ட் போலும் எடுத்துக்கல, ஃபஸ்ட் போல் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இது போல் இல்லையா, இது கிரவுண்ட் லெவல். அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். ஏன்னா பர்பெண்டிகுலராக தான் நம்ம போல் வந்து நடுவோம் இல்லையா. அப்போ வந்து பர்பெண்டிகுலர் அப்படிங்கிற 90 டிகிரி. நம்ம ஹைட்டும் எப்பயுமே பர்பெண்டிகுலர் தான் பார்ப்போம். ஈங்கிற பாயிண்டில் இருந்து, அதாவது இன்டர்செக்டிங் பாயிண்ட் இதிலிருந்து ஃப்ளோருக்கு வந்துட்டு எஃப்ங்கிற பாயிண்டில் நம்ம போட்ட லைன் 90 டிகிரியில் தான் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா ஏபிடி ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் இஎஃப்டிங்கிற ட்ரையாங்கிள் இருக்குது. 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. சரியா? இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஏபிடி ட்ரையாங்கிள். சரியா? ஏபிடி ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தனித்தனியாக போட்டால் தான் உங்களுக்கு புரியும், அதுக்காக போடுறேன். எக்ஸாமில் நீங்கள் போட தேவையில்லை. ஏபிடி ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துகிட்டேன். சரியா? இப்போ இங்கே 90 டிகிரி. ஓகே. அடுத்து ட்ரையாங்கிள் இஎஃப்டி எடுக்கிறேன். இஎஃப்டி ஓகே, இங்கேயும் 90 டிகிரி. சரியா? இப்போ வந்துட்டு பாருங்கள், தனித்தனியாக எடுத்துகிட்டே ஒரே இதுக்குள்ளே இருந்தால் தான் தனித்தனியாக எடுத்து கம்பேர் பண்ணலாம். பார்த்திங்கன்னா டிங்கிற ஆங்கிள் வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்லேயும் இருக்குது, இந்த சின்ன ட்ரையாங்கிள்லேயும் இருக்குது. அப்போ காமன் ஆங்கிள் சொல்லிடலாமா? வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆங்கிள் பி. சரியா? ஆங்கிள் பின்னு சொல்லலாம், இல்லை அப்படி எப்படி சொல்லலாம், ஏபிடின்னு சொல்லலாம். சரியா? ஏபிடின்னு சொல்லலாம், நம்ம பின்னு சொல்லிக்கலாம். நான் ஏபிடின்னு சொல்லிக்கிறேன். ஆங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் 90 டிகிரி, இந்த செகண்ட் ட்ரையாங்கிள்லேயும் 90 டிகிரி. அதையும் எப்படி சொல்லலாம்? இஎஃப்டி, ஆங்கிள் இஎஃப்டி. இது ரெண்டும் எப்படி இருக்குது? 90 டிகிரியில் இருக்குது. ஸோ ரெண்டு ஈக்குவல். சரியா? இது வேண்டான்னு சொல்லியாச்சு. இது 90 டிகிரியில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. ஓகே. செகண்ட் என்ன பார்த்தா காமன் வேர்டெக்ஸ், அதாவது டி வந்துட்டு காமன் வேர்டெக்ஸ் இங்கே இருக்கு இல்லையா. ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு ஏபிடி எடுக்கிறப்பையும் இருக்கும், இஎஃப்டி எடுக்கிறப்பையும் இருக்கும். ஸோ வந்துட்டு ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே சேம் ஆங்கிள் தான் இருக்கும், ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வராது இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் டி இஸ் காமன். D is common. So angle D is common அப்படின்ட்டா first angle second angle two pair of angles வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? Therefore by AA similarity criterion, AA similarity criterion, triangle ABD is similar to, ABD is similar to triangle EFD. ஓகேவா? triangle ABD is similar to triangle EFD. ஸோ சிமிலர்னு சொல்லிட்டா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அதோட சைட்ஸை வந்துட்டு நம்ம ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் சைடு ஈக்குவல் அப்படின்னு கொண்டு வந்துடலாம். சரியா? ரிவர்ஸில் பாருங்கள், ஏபி வந்துட்டு ஏ, அதே சமயம் இஎஃப் வந்து ஹெச். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், பேஸ் சைடு இஎஃப் பிஎஃப் வந்துட்டு வராது, பிடி வரும். நம்ம ஃபுல் ட்ரையாங்கிள் எடுக்கிறப்ப பிடி இல்லையா, பிடி எக்ஸ் ப்ளஸ் ஒய் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போலுக்கும் செகண்ட் போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பின்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை பின்னே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எஃப்டி பார்த்திங்கன்னா ஒய். ஓகே, இது மட்டும் தான் நமக்கு தெரியும், எடுத்தாச்சு. இப்போ கரஸ்பாண்டிங் சைடு இது, இந்த ரெண்டு சைடும் கரஸ்பாண்டிங். ஏபி இஸ் டிவைடட் பை இஎஃப், ஏபி is divided by EF, that is equal to second set of corresponding sides எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BD is corresponding to FD, BD is corresponding to FD. இப்போ BD is divided by FD. ஓகேவா? போட்டாச்சு. இப்போ ஏபிங்கிறது என்ன அப்படின்னா A by EF அப்படிங்கிறது H, that is equal to BD என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P, distance between two poles, is divided by y. ஓகே, சப்ஸ்டியூட் அதோட மெஷர்மெண்ட்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ y என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா y மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே கொண்டு வந்துடுறேன், y மட்டும் இங்கே கொண்டு வந்துடுறேன். இது a by ஹெச்சை ஃபுல்லாக நான் ரைட் சைட் கொண்டு போய்க்கிறேன். y அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே வந்துருமா? ஓகே, அப்போ நியூமரேட்டர் அப்படியே இருக்கும். இன்டூ
ஏ பை ஹெச் இங்கே வரப்போ என்ன ஆயிரும் ஹெச் பை ஏ ரெசிப்ரோக்கல் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஏ பை ஹெச்சை ஹெச் பை ஏன்னு கொண்டு வந்துடுவோம். ஓகே, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு பிஹெச் பை ஏ. பிஹெச் பை ஏ இது ஃபஸ்ட்டு இதாக வச்சுக்கலாம், ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஒய் வேல்யூவை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு மெயின் டயக்ராம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் போல் விட்டுட்டு பிசிங்கிற லைனையும் விட்டுட்டு எடுத்தோம் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் போல் விட்டுறேன், அதே போல் ஏடிங்கிற லைனையும் விட்டுட்டு நான் எடுக்க போகிறேன் டயக்ராம். ஸோ மெயின் டயக்ராமில் சொன்னது போல் எடுத்தோம்னா ஃபஸ்ட் போல் விட்டாச்சு, ஃபஸ்ட் போல் டாப்லேருந்து இங்கே பாட்டமுக்கு வரக்கூடிய ஏடிங்கிற லைனையும் விட்டுட்டாச்சு. சரியா, இப்போ செகண்ட் போலோட ஹைட் இருக்குது, இங்கே பிஎஃப்எக்ஸ் எஃப்டி ஒய்ங்கிறது இருக்குது. ஹைட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஹைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஹெச். சரியா, ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். பிசிடி ட்ரையாங்கிள் பிசிடின்னு எடுத்தாலும் சரி, இல்லை சிபிடி அப்படின்னு எடுத்தாலும் சரி. ஓகே, ஃபஸ்ட்டு நான் அந்த பெரிய ட்ரையாங்கிள் போட்டுக்கிறேன். சிபிடி இதில் பார்த்திங்கன்னா இது ஃபுல் டிஸ்டன்ஸும் வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் கிடைக்கும், 2 போல்ஸ் கிடைக்கும். அண்டு ஹைட் ஆஃப் த செகண்ட் போல் இஸ் பி. ஓகே, இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். இங்கே 90 டிகிரி இருக்கும், இங்கே 90 டிகிரி இருக்கும், இங்கேயும் 90 டிகிரி இருக்கும். சரியா, வந்துட்டு நமக்கு போல் எப்போயுமே 90 டிகிரியில் தான் நடுவோம். அதே மாதிரி ஹைட் பார்க்குறதும் 90 டிகிரியில் தான் பார்ப்போம். ஸோ அது வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் 90 டிகிரி. இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் என்னென்னா இஎஃப்பி. இபிஎஃப் 90 டிகிரி. இப்போ காமன் வேர்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய ட்ரையாங்கிள்லேயும் பிங்கிற வேர்டெக்ஸ் இருக்குது, செகண்ட் ட்ரையாங்கிள்லேயும் பிங்கிற வேர்டெக்ஸ் இருக்குது. ஸோ அது காமன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னமே சொன்னதுபடி நம்மளுக்கு ஆங்கிள் க்ரைட்டீரியா, அதாவது சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லிடலாம், சேம் அதே தான். பாருங்கள், இப்போ 90 டிகிரி இங்கே ரெண்டுலேயுமே இருக்குது. அது எப்படி சொல்லலாம், ஆங்கிள் சிடிபி அல்லது பிடிசி எது ஒன்று சொல்லிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு பிஎஃப்இ. ஆங்கிள் பிஎஃப்இ ரெண்டுமே எவ்வளோ இருக்குது, 90 டிகிரி இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஒன் பேர் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லிடலாம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் பி இஸ் காமன். ரெண்டுலேயுமே இருக்கா, ரெண்டுலேயுமே இருந்தாலே காமன் ஆங்கிள், காமன் ஆங்கிள். ஓகே, ஸோ நம்ம 2 ஆங்கிள்ஸ் வந்துட்டு ஈக்குவல் அப்படிங்கிறனால சொல்லிடலாம் பை ஏஏ சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா. ட்ரையாங்கிள் சிபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இபிஎஃப். ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு என்ன சொல்லிட்டோம், ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸுங்கிறத சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால் கரஸ்பாண்டிங் சைட்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அது ரேஷியோ பிட்வீன் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹைட் எடுத்துக்கலாம், சிடி டிவைடட் பை இஎஃப். ஸோ இது வந்துட்டு ஹைட் ஆஃப் இஎஃப்ங்கிறது வந்து ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள், எஃப்பி அப்படிங்கிறது எக்ஸ். ஓகேவா, அப்போ சிடி இஸ் டிவைடட் பை இஎஃப். இது ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டிங் சைடு. செகண்ட் கரஸ்பாண்டிங் சைடு என்னது, பிடி இஸ் கரஸ்பாண்டிங் டு பிஎஃப். ஓகேவா, அப்போ அதை வந்துட்டு டிவைட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டிங் சைடை டிவைட் பண்ணலாம். சிடி இஸ் டிவைடட் பை இஎஃப் இஸ் ஈக்குவல் டு பிடி இஸ் டிவைடட் பை பிஎஃப். ஓகேவா, இப்போ இதோட வந்துட்டு வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி பை எக்ஸ். ஓகேவா, பி பை எக்ஸ். இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், எக்ஸ் வேணும் நமக்கு. ஸோ எக்ஸை நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன், பி பை ஹெச் வந்துட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டருக்கு வரும், பி இன்டூ இது வந்துட்டு நான் ரைட் சைடு மூவ் பண்ணுறப்ப என்ன பண்ணிக்குவேன், மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போகிறதுனால ரெசிப்ரோக்கல் பண்ணிக்குவேன். அப்போ ஹெச் பை பி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஹெச் பை இ. இது வந்துட்டு என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈக்குவேஷன் 1 ஆல்ரெடி கிடச்சிது, ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். சரியா, அப்போ ஈக்குவேஷன் 1ஓட லெஃப்ட் சைடு என்னென்னா ஒய், ப்ளஸ் லெஃப்ட் சைடை ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 2ஓட லெஃப்ட் சைடு எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1ஓட ரைட் சைடு என்னென்னா பிஹெச் பை ஏ
ப்ளஸ் இப்போ ரைட் சைடு ஆட் பண்ணணும் பிஹெச் பை பி. ஓகேவா, லெஃப்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு, ரைட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது என்னது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போல்ஸ், அது பி. சரியா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம்னு எடுத்துட்டா ரெண்டுலேயும் நியூமரேட்டரில் என்ன இருக்குது, பிங்கிற லெட்டர் காமனாக இருக்குது, அது பி காமனாக எடுத்துட்டோம்னா பாருங்கள் ஹெச் பை ஏ ப்ளஸ் ஹெச் பை பி. ஓகேவா, ஓகே இப்போ போத் சைட்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸில் பிங்கிறது கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்கும், 1, இங்கேயும் 1 இருக்கும், நம்ம போட தேவையில்லை. ஓகே, இப்போ வந்துட்டு ஹெச் பை ஏ ப்ளஸ் ஹெச் பை பி இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா காமனாக ஹெச் இருக்குது நியூமரேட்டரில், அது வெளியே எடுத்துறேன். 1 இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு 1 பை ஏ ப்ளஸ் 1 பை பி. சரியா, வந்துட்டு ஒரே டைமில் ரெண்டையும் எடுத்துருக்கலாம். ஸோ நம்ம கேன்சல் பண்ணுறக்காக ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹெச் வெளியே எடுத்துறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்கு. இங்கே நம்ம ப்ராக்கெட்குள்ளே எல்சிஎம் எடுக்கலாம். 1 இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு, அப்போ எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், எப்போ எல்சிஎம் எடுப்போம்னா இப்போ ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணுறப்ப அதோட டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னா நம்ம எல்சிஎம் எடுப்போம். இப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. ஸோ நம்மளுக்கு சேமாக இல்லை டினாமினேட்டர்ஸ், அப்போ நம்ம ஆட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்கிறோம். பி 1 இன்ட்டு பி பி, அடுத்து சைன் என்ன இருக்குது, ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ ஏ டிவைடட் பை 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க ஏ இன்ட்டு பி. ஓகே, எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இப்போ வந்துட்டு ஹெச் தான் நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வரப்போ என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப சேம் அதே தான் வரும். அதனால் நம்ம இதை மட்டும் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு நியூமரேட்டரை டினாமினேட்டர் எழுதிக்கலாம். பாருங்கள் ஏ ப்ளஸ் பி, இப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டரில் வரும் ஏபி. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு ஹைட்டாக கிடைக்குங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் டு மேத்.